பணத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம், தங்கம் வாங்குறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கடைசி காலகட்டத்தில் நிறையா பணம் வேணும் நினைக்கிற நம்ம ஏன் நிறைய ஆரோக்கியம் வேணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம்? பழங்கள் சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு க்யூருங்கிறத தாண்டி ப்ரிவென்ஷன், வருமுன் காப்போங்கிற ஒரு முறை தான். நீங்கள் டெய்லி பழங்களை சாப்பிடாம இக்னோர் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை கோடி கோடியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்டி அந்த டாக்டர்கிட்ட என்னை காப்பாற்றுங்க நீங்கள் கேட்டாலும் அவர் சொல்வார் இந்த பணத்துக்கு இப்போ மதிப்பு இல்லைன்ட்டு. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு வேளையாவது நீங்கள் பழங்களை சாப்பிடாம நீங்கள் ஆரோக்கியத்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போகிறது கிடையாது. இங்கே ஆரோக்கியத்துக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது. வாயை கட்டாமல் ஆரோக்கியம் கிட்டாது. மருந்து மாத்திரையை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா மருந்து மாத்திரையை சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் நோயாளியே தான். இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் பழங்களை சாப்பிட்டு டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் உங்கள் பேரம்பேத்தியோட சந்தோஷமாக கூட சேர்ந்து வாழலாம். இல்லைனா பேரம்பேத்தியோட முகத்தை கூட பார்க்காம சீக்கிரமாக போய் சேர வேண்டியதான். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்காமல் போனதுக்கு உங்கள் பேரம்பேத்திக்கு ஒரு தாத்தா பாட்டியோ இல்லாமல் போகிறது நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய இழப்பு.